எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. பெரியவர்களே, தாய்மார்களே, அண்ணன்களே, அக்காக்களே, தம்பிகளே, தங்கைகளே, சொந்தங்களே, பந்தங்களே, அவர்களே, இவர்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக வெற்றிக் கழகமே. இத்தனை மணிக்கு இவ்வளவு வைப்ஸ் ஜெயிச்சிட்டாரு தளபதி, ஜெயிச்சிட்டாரு ஜெயிச்சிட்டாரு ஜெயிச்சிட்டாரு. போன வாரம் பொதுச் செயலாளர் ஆசீர்வாதம் பண்ணி நம்ம வெற்றி தலைவர் தங்க தளபதி கூப்பிட்டு அவர் முன்னாடி உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் அவர் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் பேசுறாரு, நான் கேட்கிறேன், என்னப்பா நீ அமைதியாவே இருக்கேனாரு. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன்னு ஒண்ணு சொன்னேன். ஐயா, ஒவ்வொரு மேடையில உங்களை ஒவ்வொரு விதமா கூப்பிடுவேன். வெற்றி தலைவரே வருக அப்படின்னு கூப்பிடுவேன். தர்மத்தாயின் தவ புதல்வரே வருக அப்படின்னு கூப்பிடுவேன். நீங்க என்ன நம்பி ஒரு விஷயம் சொல்றீங்க, நேரா போய் எழும்பூர்ல போய் என்ன நிலவரம்னு பார்த்துட்டு வரேன். தம்பி ஒரு ஃப்ளோல உணர்ச்சி சொல்லும் போது மே 3 மே 4 அன்றைய தினம் நான் உங்கள் நம்பிக்கையை வென்று மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரே அண்ணன் விஜய் அவர்களே என்று அழைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஐயோ, ஒரே சந்தோஷங்க, நெஞ்சம் நிறைந்திருக்கு. ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் பேசி இன்னைக்கு ஒவ்வொரு மனிதரும் நம்மள பத்தி பேசும்போது ஐயோ, இதெல்லாம் அனுபவிக்கிறதா ஆராயதா யாருக்குங்க கிடைக்கின்ற வாய்ப்பு? கடைக்கோடி தொண்டனுங்க நானு. ஒரு கடைக்கோடி தொண்டனை கண்டெடுத்து கட்டிப்பிடித்து ஆளாக்கி அழகு பார்க்கிற தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற போகிற வெற்றி தலைவர் தர்மத்தாயின் தவ புதல்வருக்கு நன்றி. என்னையெல்லாம் ஆளாக்கி அழகு பார்க்கிற அன்புமிகு போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு பாசமிகு நன்றி. எரிமலை போல வெடித்து பேசி தலைப்பு செய்திகளை எல்லாம் மலைப்பு செய்திகளாக மாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு சிறிய கூட்டத்தை நடத்த ஆசைப்பட்ட கடைக்கோடி தொண்டனை கட்டி அணைத்து ஒரு பொதுக்கூட்டமே நீ நடத்த என்று கட்டளையிட்ட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு ஆற்றல் மிகு நன்றி. 30 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய தந்தை ஒரு கவிதை நூல் வெளியிட்டார். அந்த கவிதை நூல் வெளியீட்டிற்கு தலைமை தாங்கியவர் அன்றைய அமைச்சர் செங்கோட்டையன். 30 ஆண்டுகள் கழித்து அவருடைய குழந்தை இந்த மேடையில் இருக்கிறேன். இந்த மேடையும் அலங்கரிக்கிறார் அண்ணன் செங்கோட்டையனுக்கு ஒரு நன்றி. மாவீரன் அண்ணன் VS பாபு அவர்களுக்கு ஒரு விவேகமிக்க நன்றி. இந்த மண்ணின் மைந்த JCD பிரபாகர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்தாரே, அவருக்கும் அமலனுக்கும் ஒரு நன்றி. துறைமுகத்தில் வெற்றி கப்பலை நிறுத்த போகிற செனோரா அசோக் அண்ணனுக்கு ஒரு பாசமிகு நன்றி. புன்னகை மன்னன் எங்க கழக மாவட்ட செயலாளர் பூக்கடையார் அவர்களுக்கு ஒரு நன்றி. இந்த அழகான மண்ணை, இந்த மக்களை வெற்றி தலைவரின் கோட்டையாக மாற்றி இருக்கிற பாசமிகு பகுதி செயலாளர்கள் ஓட்டேரி நந்தா, எழும்பூர் ராஜேஷ், நன்றி நன்றி நன்றி. ஒரு தம்பியின் ஸ்தானத்தில் பேச வேண்டியவன் என் தந்தையின் ஸ்தானத்தில் பேசிய அன்பு தம்பி கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயலா மணிக்கு ஒரு நன்றி. என் உள்ளம் கவர் கல்வன், இவனாலதான் இன்னைக்கு இடியாப்பம் விற்கிறதுக்கு லைசன்ஸ் வேணும் சட்டமே போட்டாங்க. தம்பி ரமேஷுக்கு ஒரு நன்றி. பெருமையா இருக்கு, இத்தனை பேர் ஊடகங்கள் வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் இந்த கேமராக்கு பின்னாடியும் கூட்டத்துக்கு நடுவிலையும் கம்ப்யூட்டருக்கு பின்னாடியும் கிடைத்த சின்ன சின்ன ஃப்ரீலான்ஸ் தொகுப்பு வேலைகள்லாம் செய்து அந்த ஊடகத்துக்கு பின்னால் இருந்த வந்த என்னை என் மீதும் இந்த வெளிச்சம் விழுவதற்காக இந்த நேரத்திலும் கடைமாற்றக்கூடிய ஊடக சொந்தல் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஒரே கூட்டம், இந்த கூட்டம்லாம் திமுக வாய்ப்பு இல்லை. ஏன்னா 10 மணிக்கு இவ்வளவு கூட்டம் நிக்காது. 9 மணிக்கே மாப்பிள்ள கடை சாத்திரமா, மாப்பிள்ள கை நடுங்குது போயிருவோம், நீரி சாத்திரான ஓட்டையில விட்டு ஏய் மாவீரன், ஏய் ஜல்லிக்கட்டு. அண்ணாரிவாளையம் பக்க தம்பி ஒரு ஆள் போயிருக்கார், 2 சீட்டு ஐயா. ஏய் 2 சீட்டு இல்லைங்க, மக்கள் நீதி மையம் தெரியுமா, அதே முடிஞ்சுங்க, வா 2 சீட்டு வா, பிரஸ் மீட் கொடு. நான் தண்ணி கேன் போட வந்தவங்க, பயம், அவ்வளவு பயங்க, நெஞ்ச நிறைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் பேசிட்டு இருக்கும்போது சார் பேசும்போது ஒரு திடீர்னு செய்தி, காணாமல் போனவரை பற்றி அறிவிப்பு. எழும்பூரில் MLA ஆபீஸை காணவில்லை.
யாராவது கண்டுபிடித்து கொடுத்தால் எங்க பகுதி செயலாளர் பரிசு தருவாங்க. கடல்லே இல்லையா, கூகுள் மேப்ல இல்லையா, எப்படி இருக்கும்? அதை காணாமல் ஆக்கினதே ஒரு மாண்புமிகு அமைச்சர் தானே. வெற்றி தலைவர் அவர்கள் தன்னுடைய உச்சத்தை விட்டு உதறி தள்ளிவிட்டு மக்களுக்கு தன்னை ஆளாக்கி எவர்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்கிறாரு. அவரின் கட்டளை ஏற்று எல்லாருக்கும் துண்டு சீட்டு வைக்கிற எனக்கே துண்டு சீட்டு வச்ச பத்தியாடா. ஒண்ணும் இல்ல, இனி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. களத்துல இறங்க போறேன், உங்க வீட்டு பிள்ளை உங்களை தேடி வர போறேன், வெற்றி தலைவரின் ஆணையோடு வர. இனி உங்க வீட்டுல தான் எனக்கு சாப்பாடு, நாளை காலை டிபன் உங்க வீட்டுல, லஞ்ச் அண்ணன் வீட்டுல. ஜெயிக்கலாமா? வெற்றி நிச்சயம். எழும்பூர் வெற்றி தலைவரின் வெற்றி கோட்டை. வெற்றி வணக்கம், வெற்றி வணக்கம், வெற்றி வணக்கம். நன்றி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சென்னை மத்திய மாவட்ட எழும்பூர் சட்டமன்ற தொகுதியுடைய மாபெரும் பொதுக்கூட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என் அருமை சகோதரர் பூக்கடை SKM குமார் அவர்களே, இந்த கூட்டத்தை முன்னின்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற, இன்னும் ஓரிரு மாதங்களில் சட்டமன்ற உறுப்பினராக ஆக போடுகின்ற சிம்மக்கருளவன் என் அருமை சகோதரர் ராஜ்மோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தேர்தல் பிரச்சார மேலாண்மை குழு பொதுச் செயலாளரும் கழகத்தினுடைய சிங்கமாக இங்கே கர்ஜிக்கு கொண்டு கொண்டிருக்கின்ற நமது அருமை அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, நம்முடைய முன்னாள் அமைச்சரும் தேர்தல் பணிக்குழு செயலாளருமான மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, அருமை அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் JCD பிரபாகரன் அவர்களே, இன்னும் இங்கு சிறப்பாக பணியாற்றிய மேடை பேச்சாளர்கள் அனைவரும், ஏன்னா நேரம் இல்லை காரணத்தினால் அனைவரும் பேர் சொன்னதாக கருதி கொண்டு, நம்முடைய தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய தங்க தளபதி வருங்கால முதலமைச்சர் அண்ணன் அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என்னைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் தனியாக நின்று வெல்லக்கூடிய சக்தி படைத்த ஒரு தலைவனாக தேர்ந்தெடுத்து இன்றைக்கு அவர் தனியாக நிற்கின்றார். அவருக்கு துணையாக நம்முடைய அண்ணன் ஆதவர் அர்ஜுன் அவர்களும், அவரை என்னைக்கு நம்ம வெள்ளியாவத்தில் கொண்டு போய் நாங்கள் இவர் தான் நிற்க போறாருன்னு சொன்ன உடனே அன்னைக்கே திமுகவில் யாருமே வேட்பாளர் கிடைக்கல, பயப்படுறாங்க. உன்னை பொய்யெல்லாம் சொல்ல, அவர்கிட்ட போய் காமிச்சு ஆபீஸ்லாம் திறந்தோம், யார் வேட்பாளர் போறதுன்னு அதுலேயும் முடிக்கிறான், இதுலேயும் முடிக்கிறான், எதுலேயும் முடிக்கிறான். அதே மாதிரி நம்முடைய தளபதி அவர்கள் வட சென்னையில் நிற்கிறார் பெரம்பூர்னு சொன்ன உடனே பெரம்பூரே காணும். பெரம்பூர்ல இருக்கிற மத்திய MLA-யும் காணும், மந்திரிகளையும் காணும், முதலமைச்சரையும் காணும், எவனையும் காணும். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்கள பற்றி எங்கே இருக்காங்கன்னு. ஏன்னு கேட்டால் நாம் 2006 இதுக்கு பக்கத்தில் பொருசவாக்கம் தொகுதி, இதெல்லாம் எழும்பூர் தொகுதி. அப்போ முதல்ல பருதி இளமதி MLA வந்தார், ரவிச்சந்திரன் MLA வந்தார், இப்போ ஒரு தம்பி MLA வந்தார். அவர் இப்போ தம்பி யாரும் சொன்னாங்க, எந்த MLA-வும் பார்த்ததில்லை, திமுகவிலேருந்து நான் பார்த்ததுலேருந்து எந்த MLA-வும் பார்த்ததில்லை. ஏன்னா நானே மாவட்டத்தில் இருந்தவன், யாருமே வர மாட்டாங்க. அப்படி இன்னைக்கு வில்லிவாக்கத்து தொகுதியில் என்னைக்கு இவர் அங்கே காலை வச்சார அன்றைக்கே வேட்பாளர் கருத்துக்கு மொழிக்கிறாங்க. வேட்பாளர் கிடைக்கும்ன்றாங்க. திமுகவிலும் கிடைக்கல, அண்ணா திமுகவிலும் கிடைக்கல, எந்த கட்சியிலும் கிடைக்கல, பயப்படுறாங்க. உண்மை பொய்யெல்லாம் கிடையாது, உண்மையாக சொல்கிறேன். அதே நேரத்தில் அவருக்கு என்னென்ன இடைஞ்சல் கொடுக்கணுமோ முதலமைச்சர் முதல் கொண்டு எல்லா அமைச்சர்களும் அவருக்காக எங்கே போனாலும் சரி, எங்கே போனாலும் அவர் எங்கே போகிறாரு அவர் பின்னாலே போலீஸ் வருது, அதிகாரிகள் வராங்க, எதில் கேஸ் போடலான்னு துடிக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தை நடத்தி நம்முடைய சகோதரர் ராஜ்மோகன் அவர்களுக்கு அசைத்து விட்டார். ஏன்னா அவர் வரப்போகிற சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் ஆதவதெல்லாம் சொல்ல போகிறாங்க. தளபதி அவர்கள் அவர் ஒரு அருமையான வேட்பாளர், எங்கள் மேடை பேச்சாளர் சொன்னாங்க. எனக்கு தெரிந்த வரையில் ஒரு அருமையான பண்பாளர், அவர் ரொம்ப சிறந்த ஒரு மென்மையான மனிதர். அவர் நிச்சயமாக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக
வெற்றி பெறுவது உறுதி 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 உறுதி. அதே போல நம்முடைய மாண்புமிகு ஆதவார்ஜுனா எப்போ மாண்புமிகு ஆயிட்டார். எப்போ ஆனாருன்னா ஒரு 20 நாளுக்கு முன்னே எப்போ வில்லிவாக்கத்தில் வந்தார் அன்னைக்கு ஆயிட்டார். ஆகவே நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இணைந்து இந்த தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும் என்று நம்முடைய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் ஆதவார்ஜுனா அவர்களும் நமக்கு அறிவுரை சொல்லுவாங்க. அதையும் தாண்டி நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜேசிடி இருக்காரு. அவரும் முக்கியமான அந்த தேர்தல் வேலையெல்லாம் பார்த்துருக்காரு எங்கள் கூட. அதனால் இவங்களுடைய ஆலோசனை நாம் அனைவரும் கேட்டு அருமையான சிறப்பாக பணி செய்து வெற்றி பெற்று நம்முடைய தங்க தளபதி அவர்களை மே 5ஆம் தேதி கோட்டையிலே கொடியேற்ற செய்ய வைக்கிறது நம்முடைய வேலை என்று கூறி இந்த சிறப்பான இடத்தில் பேச அனுபவித்த நம்முடைய அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்களையும் நம்முடைய மாவட்ட செயலாளரையும் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.